திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடிக்கு அருகில் சிந்தாமணி கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான ஆங்கில வழி கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி ஸ்ரீ கண்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். ஸ்ரீ கண்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் முதல்வராக உங்கள் முன்பு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸ்ரீ கண்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 35 வருடங்களாக இந்த புளியங்குடி பகுதியில் சிந்தாமணி என்னும் கிராமத்தில் துவங்கி மென்மேலும் வளர்ச்சி பெற்று கல்வியில் பீடு நடை போட்டு வருகிறது என்பதை அருகில் உள்ள அனைத்து கிராம மக்களும், இந்த திருநெல்வேலி சீமையில் உள்ள மக்களும், கல்வி பணியில் ஈடுபட்டுள்ள கல்வி அதிகாரிகளும் நன்கு அறிவர். இந்த பள்ளியினுடைய சிறப்பு அம்சமே பள்ளியினுடைய நடத்தை, பள்ளியினுடைய ஒழுங்கு, பள்ளி மாணவர்களுடைய ஒழுக்கம், பள்ளி மாணவர்களுடைய வளர்ச்சி. கிராமப்புற மாணவர்களை கொண்டுள்ள இந்த பள்ளியில் முக்கியமாக ஆசிரியர்களுடைய பங்கு அதிகமாக உள்ளது. ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் ஒரு குழுவாக அமைத்து இந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக தினமும் என்னென்ன பகுதிகளில் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த பகுதிகளில் அவர்கள் சிறப்பாக ஈடுபட்டு அதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து பள்ளியை மேலும் மேலுமாக நன்கு வளர்த்து வருகிறார்கள். காலையில் நடைபெறும் இறை வழிபாடு நாள் முழுவதும் மாணாக்கர்கள் உற்சாகத்துடன் செயல்பட வழி செய்கிறது. மாணாக்கர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாது விளங்கும் உடற்பயிற்சிக்கு இப்பள்ளியில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. வணக்கம், நான் சுபாஷ் கண்ணா, ஸ்ரீ கண்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட மேனேஜிங் டைரக்டர். இந்த ஸ்கூல் 1984 ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட தாத்தா தான் இதோட ஃபவுண்டர். தென் என் அப்பா செக்ரட்டரியாக இருந்தாங்க. தென் ஸ்டார்ட் பண்ணி இதுவரை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெடிசின், அதாவது கிட்டத்தட்ட இந்த இயரில் நாங்கள் அது செஞ்சுரி அடிக்க போகிறோம்னு சொல்லலாம். இந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரம் அவர் ஸ்கூல். ஈவன் நானும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன், 2000 பேட்ச். அண்ட் லேட்டர் என்னோடய ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அண்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு நான் டேக் ஓவர் பண்ணி இந்த ஸ்கூலு. அண்ட் எங்கள் ஸ்கூலோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா எல்லா விஷயத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். லைக் ஸ்டடீஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எங்களோட மோட்டிவ் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி ஸ்டடீஸ் வரும் அப்படின்னா, டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டடீஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள்
டிசிப்ளின், அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு கோல். அதை வந்து நாங்கள் 100% கொண்டு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டூடெண்ட் வில் ஸ்டடி. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு அதுன்னு பார்த்தீங்கன்னா தான் ஸ்டடீஸ். ஃபஸ்ட்டு டிசிப்ளின் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டடீஸ். ஸோ ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ், அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எங்களோட. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப், மினிமம் ஆஃப் 10 years எல்லா இதுலேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து டீச் பண்ணி, அண்ட் எங்களோட பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவரோட கைடன்ஸில் ஈவன் சார்கிட்டே நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அவரோட கைடன்ஸில் வந்து நல்ல ஒரு பேர் இன்னும் நாங்கள் அதை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வி காட் ஸ்டேட் 4th, அதாவது 496 மதிப்பெண்கள் 500க்கு 10th எடுத்தாங்க. ஸோ அது எங்களுக்கு வந்து அது ஒரு மைல்கல்லாக இருக்குது. இந்த இயர் வந்து நாங்கள் அதை பீட் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களை நாங்கள் டுவர்ட்ஸ் அந்த ஒரு கோலை செட் பண்ணி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். வண்ணத்து பூச்சிகளை வானம் உயர்த்தும் வாகை காற்றாய், கொத்து மலர்கள் சிரிக்கும் பூங்காவாய், குழந்தைகளின் எண்ணங்கள் வண்ணங்களோடு அழகிய சுற்றுப்புற சூழலோடும் அமையப்பெற்றது இப்பள்ளி. சிந்தட்டிக் சிற்பங்களாய் இல்லாமல் குழந்தைகளை சிந்தனை சிற்பிகளாய், அனைத்து திறன்களோடு திகழ எலக்ட்ரானிக் நிழல் தவிர்த்து நிஜ பிம்பங்களை உருவாக்கி வருகிறது இப்பள்ளி. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பதற்கு இணங்க ஸ்ரீ கண்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்வியை ஒரு சேவையாக செய்து வருகின்றது. எம் பள்ளியில் பயிலும் பெரும்பான்மையான மாணவர்கள் கிராமப்புறங்களை சார்ந்தவர்கள். அவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காக குறைந்த கட்டணத்தில் கல்வியை வழங்கி வருகின்றது. மேலும் அவர்கள் கல்வி கற்பதற்கு ஏதுவாக அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்து வசதிகள் செய்து வருகின்றது. மாணவர்கள் கல்வி கற்பதற்கு ஏதுவாக காற்றோட்டமான வகுப்பறை வசதிகள், சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை வசதிகள், விசாலமான விளையாட்டு திடல், இலவச மருத்துவ வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளையும் எம் பள்ளி மாணவர்களுக்காக செய்து வருகின்றது. மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கும் வாரம் ஒரு முறை ஆசிரியர் கூட்டம் நடத்தி மாணவர்களின் கற்றல் திறனையும் ஆசிரியரின் கற்பித்தல் முறைகளையும் குறித்து கலந்துரையாடி கற்றல் முறைகளில் புதுமையான முறைகளை புகுத்துவதற்கு தேவையான திட்டங்களை எம் பள்ளி செயல்படுத்தி வருகின்றது. அண்ட் எங்களோட ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டாஃபுக்கும். எப்போ எவ்வளோ நேரம்னாலுமே வந்து அவங்க அந்த டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க. ஈவன் 8 o'clock 9 o'clockலாம் வந்து இருந்திருக்காங்க. ஈவன் நானும் அப்போ இருப்போம் நாங்கள். ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸாகவே அமைஞ்சிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் கேஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பிளாக் வந்து இந்த இயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அண்ட் ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து ரொம்ப நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அது ஒரு 2 months அந்த ஒர்க் பண்ணோம். இதெல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இப்போ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் தான். அண்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஸ்கூல் ரன் பண்ணுற ஒரே ஸ்கூல் வந்து எங்கள் ஸ்கூல் தான். அதில் நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து இதை ஒரு சர்வீஸாக பண்ணாங்க. அதை நான் பார்த்து வளர்ந்து அதை இப்போ நானுமே ஒரு சர்வீஸாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அண்ட் நான் அந்த ஃபீஸை விட வந்து ஜாஸ்தியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எப்போதுமே நான் யோசிப்பேன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பசுமரத்தாணி போல் பதியும் இளம் வயதில் மாணாக்கர்களை பன்மொழி வித்தகர்களாகவும் பல்துறை வல்லுநர்களாகவும் மாற்றும்
ஓர் ஆலயமாக விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். பள்ளி கல்வி திட்டங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புது புது முறைகளை எல்லாம் கையாண்டு பள்ளியினுடைய வளர்ச்சி மேலும் மேலுமாக வளர்ந்து வருகிறது. மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் பள்ளியில் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. வணக்கம், என்னோட பேர் விநாயகமூர்த்தி. கரடிபாத் ட்ரெயினராக இருக்கிறேன். நான் தமிழகம் முழுவதும் ஒரு 33 பள்ளிகளை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வருஷம் நம்ம பள்ளிக்கூடத்தில் கரடிபாத் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரடிபாத் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 மாடியூல்ஸ் இருக்குது. அதாவது ஆக்ஷன் மாடியூல், மியூசிக் மாடியூல், ஸ்டோரி மாடியூல் அண்ட் ரீடிங் மாடியூல். இந்த 4 மாடியூலை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா ஆக்ஷன் பாத். இந்த ஆக்ஷன் பாத்தை வந்து நம்ம ஒரு மொழி எப்படி ஈஸியாக இயற்கையான வழியில் ஆங்கிலத்தை எப்படி கற்றுக்கொள்ளலான்றதை பற்றி தான் இது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் எக்ஸ்பிரஷன், நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், நம்மளோட பாடி லாங்குவேஜ், ஸோ இது 4மே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்ஷன் பாத்தில் நம்ம டீச்சர்ஸ் வந்து நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து அந்த வகுப்பில் அந்த ஒரு என்வாரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களோட மேனுவல் புக்ஸில் இருக்கும். ஸோ அதை அப்படியே சொல்லுவாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கரடிபாத் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியலனாலும் ஜஸ்ட் அவங்களுக்கு அட்லீஸ்ட்டாக அந்த வேர்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம்னா ஆக்ஷன் பாத், மியூசிக் பாத், ரீடிங் அண்ட் ஸ்டோரி பாத். ஆக்ஷன் பாத் மூலமாக என்ன தெரியும்னா ஆக்ஷன்ஸ் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் அவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஸ்டாண்டை பாயிண்ட் பண்ணுறது, கீழே சீலிங்கில் பாயிண்ட் பண்ணுறது, பாயிண்ட் டு த ஃப்ளோர், இது மாதிரி ஈஸியாக வந்து நாங்கள் வேர்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் என்ன சொல்கிறோம்னா ஆக்ஷன் பாத் சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூசிக் பாத். மியூசிக் பாத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நாங்கள் ஒரு ரைம்ஸ் ப்ளே பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த ரைம்ஸ்னால என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸோட லிசனிங் பவர் அதிகமாக ஆகும். என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுவாங்க, தென் அந்த வேர்ட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, கீழே என்ன லைன்ஸ்லாம் இருக்கோ அந்த வேர்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் ஸ்டெப் இஸ் என்னன்னா அவங்க அந்த சாங்கோட சிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரீடிங் தெரியும், அந்த வேர்ட்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தென் லிசனிங் ஸ்கில் அதிகமாக இம்ப்ரூவ். அந்த ஃபைனல் ஒன் இஸ் ஸ்டோரி பாத். ஸ்டோரி பாத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நாங்கள் வந்து புக்ஸ் டிஸ்பிளே பண்ணிடுவோம், ஸ்டோரி புக்ஸ். ஸோ அந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும்போது அவங்க வந்து ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அந்த புக்ஸில் அந்த லைன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதனால அவங்களோட லிசனிங் கேப்பபிலிட்டி, ரீடிங் கேப்பபிலிட்டி எல்லாமே எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபைனலாக எங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்களோ இல்லையோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நிறைய அவங்க ட்ரெயினப் போயிடுவாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய அவங்களுக்குள்ள மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ், கரடிபாத்தோட இம்பார்ட்டன்ஸ். நாங்கள் பயிலும் பள்ளி ஸ்ரீ கண்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. எங்கள் பள்ளி புளியங்குடி மாநகரிலே தலை சிறந்த கல்வி நிறுவனம். இந்நிறுவனம் 1984ஆம் ஆண்டு டாக்டர் பி ரவீந்திரன் எம்பிபிஎஸ் அவர்களால் நிறுவப்பட்டது. டாக்டர் பி ரவீந்திரன் எம்பிபிஎஸ் அவர்கள் இக்கல்வி சேவையை மட்டுமல்லாமல் மருத்துவ சேவையை மாற்றி வருகிறார். எங்கள் பள்ளியின் தாளாளர் திரு ஆர் சுபாஷ் கண்ணா அவர்கள் மாணவர்களின் கல்விக்காக பல்வேறு சலுகைகளை வழங்கியுள்ளார். எங்கள் கல்வி சேவை ஒன்றினையே குறிக்கோளாக கொண்டுள்ளது. எங்கள் கல்வியின் முதல்வர் திரு எம் ஜெகநாதன் எம்ஏ, எம்ஃபில், எம்எட் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் PGDHRM அவர்கள் அனுபவமிக்க திறமை வாய்ந்த நன்கு கற்று தேர்ந்தவர். அவர் மாணாக்கராக எங்களுக்கு மட்டுமல்லாமல் எங்கள் ஆசிரியர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறார். மேலும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் கல்வி தரத்தினை உயர்த்துவதற்காக பல்வேறு புதிய தேர்வு முறைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளார்.
இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத்திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. எங்கள் பள்ளியில் சிறந்த கணினி மற்றும் அறிவியல் ஆய்வுக்கூடம் அமைந்துள்ளது. மாணவர்கள் தங்களின் புத்தக அறிவை மட்டும் வளர்த்துக் கொள்ளாமல் அவர்களின் பொது அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நூலகம் வசதி அமைந்துள்ளது. 2015-16 ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் எங்கள் பள்ளி மாவட்ட அளவில் முதலிடத்தையும் மாநில அளவில் 4வது இடத்தையும் பெற்றுள்ளது. எங்கள் பள்ளியிலிருந்து 100க்கும் அதிகமான மாணவர்கள் உலகின் தலைசிறந்த துறைகளான டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், IPS, BSc அக்ரி, டீச்சர்ஸ் இது போன்ற இன்னும் பல துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். எங்கள் பள்ளி மாணவர்கள் ஆங்கிலம் பேசும் திறனை வளர்ப்பதற்காக புதிதாக கரடிபாத் என்னும் புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இதன் மூலம் மாணவர்கள் கவனிக்கும் திறன், பாடும் திறன், வாசிக்கும் திறன் மேம்படும். இந்த புதிய முறையில் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கற்றுக்கொள்வார்கள். ஓடி விளையாடி துள்ளித் திரியும் இம்மழலை மாணாக்கர்களுக்கு ஏற்ற வகையில் சீசா, ரிங்கேவ், ஸ்விங் ஸ்லைட், ரிங் பால், ரோலிங் டிஸ்க், மியூசிக்கல் பைப்ஸ் போன்ற விளையாட்டு உபகரணங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. இளம் சிறார்களின் யோக பயிற்சி, அவர்களின் சாகசங்கள் வியப்பிற்குரியதாக இப்பள்ளியில் சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. ஒழுக்கமே சிறந்தது என்பதனை உணர்ந்து மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கிணங்க சிறந்த ஒழுக்கத்தை எம் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுத்தருகின்றனர். உடம்பர் அழியின் உயிரார் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் வார்த்தைக்கிணங்க மாணவர்களின் உடல் திறனை மேம்படுத்துவதற்கு சிறந்த உடற்கல்வி பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகின்றது. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. மேலும் எங்கள் பள்ளியின் இணைக்கல்விசார் நடவடிக்கைகள். எங்கள் பள்ளியில் கராத்தே, சிலம்பம் மற்றும் தமிழகத்தின் புகழ்பெற்ற கலையான பரதநாட்டியம், உடல் உறுப்புகளை சீராக இயங்க வைக்கும் யோகா, தியானம், உடற்பயிற்சிகள் ஆகியவை அனுபவமிக்க திறமையான ஆசிரியர்களை கொண்டு திறந்த முறையில் கற்றுத்தரப்படுகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. பாரம்பரிய விளையாட்டு சிலம்ப பயிற்சியின் மூலம் கலாச்சார வீரக்கலைகளும் மாணாக்கர்களுக்கு போதிக்கப்படுகின்றன. என்னோட பேர் குமார். நான் சங்கரங்கோயிலேருந்து வரேன். இங்கே நம்ம ஸ்ரீ கண்ணா மெட்ரிகுலேஷனில் நான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். சிறப்பான பள்ளி, ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நான் கிளாஸ் எடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே சிலம்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்த கட்டணமின்றி இங்கே ஒரு 5 வருஷமாக நம்ம தமிழர் சிலம்பத்துக்காக எந்த கட்டணமின்றி மேனேஜர் நிர்வாகமே பொறுப்பேற்று நடத்துகிறாங்க. இல்லை பள்ளி மாணவர்களும் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலில் வந்து பங்கு பெற்று சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பள்ளியில் வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைகளை சேருங்க. கண்டிப்பாக எஜுகேஷன்லேயும் நல்லா கொண்டு வராங்க. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பள்ளி மாணவர் புளியங்குடியில் மாணவர்கள் கண்டிப்பாக அங்கே சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இவை தவிர மாணவர்களின் சிந்திக்கும் திறனையும் கலைத்திறனையும் மேம்படுத்தும் வகையில் ஓவியம், கைவினைப் பொருட்கள் மற்றும் உபயோகமற்ற பொருட்களை கொண்டு அழகு பொருட்கள் செய்வதற்கும் கற்றுத்தரப்படுகிறது. இத்தகு சிறப்பம்சங்களை கொண்டுள்ள பள்ளிதான் எங்கள் ஸ்ரீ கண்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியில் பயில்வதற்காக நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பள்ளியில் உள்ள நுண்கலை ஆய்வகத்தின் மூலம் கைவினைப் பொருட்களை செய்யவும் கற்றுத்தரப்படுகிறது. எங்கள் மாணவர்கள் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் பல பரிசுகளை வென்றுள்ளனர்.
இந்த பள்ளி ஏற்கனவே பல ஸ்டேட் அவார்ட்ஸ்களையும் மெட்ரிக் பள்ளி என்பதால் அந்த கல்வி மாவட்டத்தின் முதன்மை மாணவர்களாக திகழ்ந்த பள்ளியாகவும் திகழ்கிறது. போன வருடம் கூட எங்கள் பள்ளி மாநிலத்தின் 4வது மாணவராக திகழ்ந்து மாவட்டத்தின் முதன்மை மாணவனாக திகழ்ந்து எங்களுக்கு பெருமை சேர்த்ததோடு இல்லாமல் இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் முப்பிடாது என்ற மாணவர் மிகவும் சிறப்பாக தேர்ச்சி பெற்று சிறந்த மாணவனாக 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். அதேபோல் ஒவ்வொரு பகுதிகளிலும் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். டிரான்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் 14 பஸ்ஸஸ், அது 14 வண்டி எங்கிட்ட இருக்குது. அதுவுமே அப்டேட் பண்ணி தான் வச்சுருப்போம். லைக் ஜிபிஆர்எஸ்லேருந்து ஸ்பீட் கவர்னர்லேருந்து இப்போல்லாம் வந்து ஸ்பீடு எல்லா ஸ்கூலும் சொல்கிறாங்க, ஸ்பீடாக போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் எங்கள் இதுக்கு அப்படி வாய்ப்பே இல்லை. காரணம் நாங்கள் வந்து ஸ்பீட் கவர்னரில் ஒரு 50 km/h அந்த இது செட் பண்ணி வச்சுருப்போம். ஈவன் 51 km அந்த வண்டி வந்து போச்சுனாலுமே எனக்கு மெசேஜ் வரும். அண்ட் தென் எங்களோட டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் அவருக்கும் மெசேஜ் போகும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஸ்டாப்புக்கு முந்தின ஸ்டாப்பில் அந்த வண்டி வந்துச்சுனாலே வந்து பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் போகிற மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு வி ஆர் பிளானிங். அண்ட் இது மாதிரி வந்து ஆர்டிஓவே என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஸ்கூல்லையுமே எந்த ஃபெசிலிட்டி கிடையாது, எல்லோரும் நாங்கள் வந்து ஸ்பீட் கவர்னர் தான் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. மாணவர்கள் பள்ளிக்கு எளிதாக சென்று வருவதற்கு வசதியாக சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பாதுகாப்புடன் கூடிய வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. எங்கள் பள்ளியில் பயிலும் கேஜி மழலையர்களுக்கு இலவச வாகன வசதி அளித்து வருகிறோம். மேலும் அனைத்து வாகனங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. பொதுவாக கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸிலும் மாணவர்கள் பங்கு பெற்று இந்த பள்ளிக்கு என்றே சில பெருமைகள் தேடி வருகிறார்கள். ஒரு ஆனுவல் டேலாம் கிராண்டாக இருக்கணும், அவங்க அது மாதிரி பார்த்துருக்க கூடாதுன்னு நினைப்பேன். அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ எவ்ரி இயர் வந்து ஜான்வரியில் நாங்கள் ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இப்போ வி ஆர் ஒர்க்கிங், அது பண்ணிகிட்டு இருக்கோம். கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்திருக்கே முருகன், ரஜினி முருகன். தேரானை தெளிந்தோனாக்கும் தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.